ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, குட்டி குட்டி போண்டாவா இட்லி மாவு இருந்தால் போதும், நம்ம குட்டி குட்டி போண்டா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, 2 கரண்டி இட்லி மாவு போட்டுக்கோங்க. இட்லி மாவு புளிச்ச மாவும் போட்டுக்கலாம், புளிக்காத மாவும் போட்டுக்கலாம். நான் புளிச்ச மாவு தான் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான ஜாமான்லாம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்குவோம். இது குட்டி குட்டியாக இருக்கும் இந்த போண்டா. நான் ஒரு பூண்டை இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்குவோம். இஞ்சி ஒரு துண்டு, அதையும் இடித்து சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகா, அதை சில்லி ஃப்ளஸ் அதையும் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூனு. ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி 1 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 2 மல்லிக்கீரை சேர்த்துக்குவோம். அப்புறம் இன்னும் வாசத்துக்காக நம்ம கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் இட்லி மாவில் உப்பு சேர்த்துருந்தா பார்த்து சேர்த்துக்கங்க. நம்ம வாசத்துக்காக 1 ஸ்பூன் ஜீரகத்தை இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு போட்டுக்குவோம். இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் இந்த மாதிரி கசக்கிட்டு சேர்த்தோம்டா. இது கூட இன்னும் மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்கு நம்ம ரவா ஒரு கரண்டி சேர்த்துக்குவோம். இது ஒரு 3 ஸ்பூன் இருக்கும் ரவா. கடல மாவு இந்த மாதிரி கரண்டியால் நான் 2 கரண்டி சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு போண்டா போட கரெக்டாக இருக்கும். இட்லி மாவில் செய்கிறதுனால இட்லி மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கும், அதனால் நம்ம இதெல்லாம் போட்டால் நமக்கு மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கடல மாவு இந்த ரவாலாம் போட்டதுனால நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம போண்டாவை கரெக்டாக போடலாம். இது எண்ணெய்லாம் குடிக்காது. எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ரவா சேர்த்துருக்கோம், கடல மாவு சேர்த்துருக்கோம். நம்ம வெறும் இட்லி மாவில் நம்ம போட்டோம்னா எண்ணெய் குடிச்சிடும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கடல மாவு சேர்த்துக்கிட்டோம். இப்போ 1 கப்பு கடல மாவு சேர்த்துக்குவோம். மொத்தம் நம்ம 2 கப்பு கடல மாவு தான் சேர்த்துருக்கோம். இப்போ அது கரெக்டாக இருக்குது. இப்போ மாவு கரெக்டாக இருக்குது. இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்குவோம். இது குட்டி போண்டா, 10 சாப்பிட்டாலும் பத்தாது. இது பார்க்க குட்டி குட்டி போண்டாவாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது சட்டிலலாம் ஒட்டாது. இது தண்ணியில் போட்ட பால் மாதிரியே இது மேலே வந்துடும். இது நம்ம எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்குவோம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இதை உடனே கருகிடும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு, இதை நம்ம எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு போட்டது எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கிட்டு நம்ம இன்னொரு வசையும் நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ 2வது பேட்சுமாக நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்குவோம். சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு இதே மாதிரி எடுத்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. இதுக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு சட்னி தயார் பண்ணிக்குவோம். இப்போ கடலப்பருப்பு 1 கப்பு சேர்த்துருக்கேன். இந்த கரண்டியாலேயே எல்லாம் அளவுகளோடு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ உளுந்து ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். இந்த போண்டாக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வறுத்துக்குவோம். இப்போ பட்டை மிளகா ஒரு 2 போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 4 போட்டுக்குவோம். பூண்டு உரிக்காமல் ஒரு 4 பல் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி வேண்டாலும் வறுக்கலாம், ஊற்றாமையும் வறுக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றாம தான் வறுக்கிறேன். தேங்காய் ஒரு 1/2 கப்பு திருவுனது அதையும் சேர்த்துக்கிறேன். நான் இது எண்ணெய் ஊற்றலை, ஏண்டா தேங்காவிலலாம் எண்ணெய் இருக்குன்னு நான் அதிலேயே தான் சட்னி செய்கிறேன்.
இப்போ கருவேப்பிலை கொத்து ஒரு கொத்து போட்டுக்குவோம். மல்லிக்கீரை 2 போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். வறுத்து எடுத்தாச்சு. இது நல்லா ஆறணுன்னா நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம ரவ்வாலாம் சேர்த்து செஞ்சதுனால எவ்வளோ நல்லா மொறு மொறுண்டு இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். வெளியில் நல்லா மொறு மொறுப்பாகவும் உள்ளார்க்க நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி சட்னியை வச்சுக்கிட்டு நம்ம சைடிஷாக சட்னி வச்சு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சர்க்கரை